மகாத்மா காந்தி சேனல். இவர் தான் எங்கள் HM சார். நாங்கள் மணலிலேருந்து பேசுகிறேன். என் பேர் மகிழடி. ஸ்கூல் நேம் மகாத்மா காந்தி மெமோரியல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். மிஸ் பண்ண நான் மிஸ் பண்ணடா தங்கம், ஒன்று எங்கடா மிஸ் பண்ணுவேன் சார். எங்கள் சார் பேர் சக்தி வேலையா. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா க்ளோஸ்லியாக பழகுவார். இதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாள் என் மனசில் இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் MGM ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய பேர் மித்ரா ஸ்ரீ. மணலியில் இருக்குது இந்த ஸ்கூலு. நான் எங்கள் சாரை பற்றி ரொம்ப பர்சனலாக பேசணும் நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். ஸோ இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூலை பார்த்தா ரொம்ப லைக் பண்ணி சேர்ந்தது தான் இந்த MGM ஸ்கூலு. ஸோ எனக்கு அன்பாக ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ட்ரிக்ட் இல்லாமல் மிஸ்ஸுங்க எல்லோரும் சேர்ந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் சார் மாதிரி நான் எந்த ஸ்கூலில் பார்த்தாலும் எனக்கு சார் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு க்ளோஸாக எங்கள் கூட இருந்தார் சார். அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகணும் நாங்கள் சார் எல்லாமே. எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சாரு. இந்த உமன்ஸ் டே கூட எங்களுக்கு கிரீடெல்லாம் வச்சு அழகாக பிரின்சஸ் லிப்லாம் கொடுத்து ஜாலியாக இருந்துச்சு உமன்ஸ் டேவே. எங்கள் சார் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலகலன்ட்டு பேசினாங்க உமன்ஸ் டேக்கு. எங்கள் ஸ்கூலில் ஏதோ ஒரு செலப்ரேஷன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எங்கள் சார் மூஞ்சில் அவ்வளோ ஒரு ஸ்மைல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். எவ்வளோ ஒரு சந்தோஷமோ நான் அவ்வளோ இந்த ஸ்கூலில் சார் நாங்கள் இந்த ஸ்கூல்லேருந்து இம்ப்ரூவ் ஆகி தான் வெளியே வேறு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேர்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க இன்னும் நல்லா எங்களை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க பேசுறதுலாம் எங்கள் மனசில் பதியும். அது அவங்க பேசுகிறது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதை வச்சு நாங்கள் வேறு ஸ்கூல் போயிட்டு நல்லா படித்து வரணுன்றது தான் எங்கள் சாரோட ஆசை. நாங்கள் படித்து பெரிய ஆளாக வந்தால் எங்கள் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை இப்போ கூட ஆனுவல் டேக்கு பிடி சொல்லித்தராங்க, கராத்தே அந்த மாதிரி சொல்லித்தராங்க. சக்திவேல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா சிரித்து பேசுவாங்க. படிக்கலன்னா மட்டும் கொஞ்சம் கோவப்படுவாங்க. ப்ளஸ் சக்திவேல் சார் தான். அவங்க அப்பா மாதிரி அவங்களும் ப்ளஸ் தான். சக்திவேல் சார் பற்றி தான் பேச போகிறேன். அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எங்களுக்கு அப்பா மாதிரி, அதனால அவங்களும் பேசுகிறேன். சக்திவேல் சார் பற்றி தான் பேச போகிறேன். இப்போ எந்த ஸ்கூலில் இருந்தால் கூட இப்போ வேறு ஸ்கூலில் சார் கிளாஸ் சந்தோஷமாக பேச மாட்டார். இந்த சக்திவேல் சார் நல்லா பேசுவார், என்கிட்ட நல்லா பழகுவார். அடி கொடுப்பார். நான் எது தப்பு பண்ணால் கூட திட்டுவார், அடிப்பார். இவர் ஜாலியாக என்கிட்ட பேசுவார், எங்கள் கூடயே பாடம் நடத்துவார். இப்போ கேள்வி கேட்க சொல்லுவார், நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம். அவர் கிளாஸ் தான் தட்டுவார். இவருக்கு ப்ளஸ். சக்திவேல் சார் எங்கள் ஹெட் மாஸ்டர். அவர் இப்போ கூட கிளாஸ் நடக்கிற டைமில் கூட்டிகிட்டு இது என்ன செடி, இதில் என்னென்ன பயன், இது மாதிரி சொல்லித்தராரு. அதனால எங்களுக்கு நல்ல பயனும் தெரியுது. இந்த பேர், இதோட ப்ரோட்டீன்ஸ், இந்த விட்டமின்ஸ் எல்லாமே எங்களுக்கு சொல்லித்தராரு. இதனாலேயே நாங்கள் நிறைய இந்த இயற்கையை பற்றி கற்றுக்கிட்டோம். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு ப்ளஸ். சக்திவேல் சாரை பற்றி நான் சொல்லவே வேணாம். ஸோ அவர் எனக்கு கொஞ்சம் நல்லா சொல்லித்தருவார். அதனால் அவரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவர் எங்களுக்கு எப்போவுமே டவுட்டு தான் கேட்பாரு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்பாரு. என்ன டவுட்டுன்னு எல்லார்ட்டையும் கேட்பாரு. நான் சொல்லுவேன் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ளஸ் தான். என் பொண்ணு வந்து எல்கேஜிலேருந்து இங்கே தான் படிக்குது. என் சின்ன பொண்ணு இப்போ 4th படிக்கிறா. பெரிய பொண்ணு இந்த வருஷம் இந்த ஸ்கூலை விட்டு போகிறாங்க. இந்த ஸ்கூலை விட்டு போகும்போதே அவங்க ப்ரௌன் பெல்ட் வாங்கிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்கூல் பொறுத்தவரையிலும் எல்லாம் படின்னு அந்தளவுக்கு டார்ச்சர் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. காம்படிஷனுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. என் பொண்ணு கராத்தால வந்து இவ்வளோ தூரம் முன்னேறதுக்கு காரணம் மாஸ்டரும் இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் டீச்சர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தான். இன்னும் ஒரு வருஷம் கூட என் பொண்ணு பிளாக் பெல்ட் வாங்குற அளவுக்கு தயாராகிடுச்சு. எல்லா ஸ்கூல் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இந்த ஸ்கூல் வந்து ஃபீஸில் வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷம்தான். அதேமாதிரி அந்தளவுக்கு டார்ச்சரும் இல்லை. மாதம் சுத்தமான காற்று தான் சுவாசிக்கணும்ன்ட்டு எங்கள் சார் நிறைய மரம் செடி கொடிங்க எல்லாத்தையும் நட்டு வச்சுருப்பாரு. அதுவும் யூஸ்ஃபுல்லான மெடிசன் இது தான் இருக்கும். ஒன்று வந்து கோல்டுக்கு இது பண்ணுறது கற்பூரவள்ளி எல்லா வீட்லேயும் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். நொசுக்கன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது சுகர் இலை, அது குப்பை மேனி எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் எங்கள் தலைமை ஆசிரியர் சக்திவேல் ஐயாவை பற்றி பேச போகிறேன். அவங்களும் எங்களுக்கு வந்து ஒரு சார் மாதிரி இல்லாமல் ஒரு அப்பாவாக பழகுனாங்க. நாங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு பசங்க மாதிரி, பாய்ஸ்லாம் பசங்க, கேர்ள்ஸ்லாம் பொண்ணுங்கன்ற மாதிரி தான் நாங்களும் அவர் கூட பழகணும். எங்களுக்கும் எங்கள் சாரை பற்றினா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவர் கூட நாங்கள் ஆஃபீஸ் ரூம்லலாம் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். அந்த மெமரிஸ்லாம் என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ. போனாலும் இந்த சார் மாதிரி கிடைப்பாங்களான்னு தெரியல. இந்த ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கிற மிஸ்ஸுங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. பேச முடியாது. அதிகமாக வந்து பழக வச்சுக்கூடாது வேறு யார்கிட்டையும் இருந்து. அந்த மாதிரி தள்ளி இருந்து தான் பேசணும். சார் அப்படி கிடையாது, அன்பாக இருப்பார், நிறைய சொல்லி தருவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரை. ஏதாவது ஒன்று சொன்னால் அது அர்த்தமாக சொல்லி தருவார், அடிக்க மாட்டார், அன்பாக சொல்லி தருவார் சார். இங்கே நான் படிக்க தான் செய்கிறாங்க, நல்லா தான் படிக்கிறாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸும் நல்லா சொல்லித்தராங்க. சாரோட சப்போர்ட்டும் நல்லா தான் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குணம் இருக்கும். என் பெரிய பையனா கொஞ்சம் தைரியமாக நல்லா இதாக இருப்பான். அவனை தக்கன என்கரேஜ்மெண்ட் போகிறாங்க, கராத்தா இது மாதிரி போவாங்க. சின்னவனும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, துருத்துருன்னு இருப்பான். அதுக்கும் ஏற்ற மாதிரியும் சொல்லித்தராங்க. அதனால் அவனோட எஜுகேஷன் நல்லா நார்மலாக தான் போகுது. குழந்தையோட கேரக்டரை பொறுத்த மட்டுக்கும் அவங்க நல்லா கைட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா இது எதுக்குமா வந்து என்கிட்ட கொடுத்த நீ? நீங்கள் தான் எனக்கு கொஞ்சினீங்களா, அதான் கொடுத்தேன். நீங்கள் தான் எனக்கு கொஞ்சினீங்களா, அதான் கொடுத்தேன். வேற யாரும் கொஞ்ச மாட்டாங்களா உன்ன? இந்த யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு? சொல்லு பாப்பா. ஏன் இதை கொடுக்கணும் ஏன் நினைச்ச சாருக்கு? சாருக்கு ரொம்ப பிடிக்கும். சார் வந்து சும்மா விளையாட்டுக்கு எல்லாரும் அடிப்பார் சொல்லி அவரே ஒவ்வொரு நாள் வந்து எங்களுக்கெல்லாம் லெசன் எடுத்திருக்காரு. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் விட்டு போகிறது கூட எனக்கு. சரண், நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்கூல் எல்லாருமே பிடிக்கும். இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எங்களுக்கு எந்த பீரியடாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. சரண், நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்கூல் எல்லாருமே பிடிக்கும். இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எங்களுக்கு எந்த பீரியடாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எங்கள் இது இன்னும் டிசிப்ளினாக இருக்கணும், இந்தமாதிரி ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த லெசன்னாலும் நான் சொல்கிறேன், மிஸ்ஸிகிட்ட சொல்கிறேன், எந்த லெசன் நடத்துனாலும் சொல்லுங்கள், நான் மிஸ்ஸிகிட்ட சொல்லி நடத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிஸ்ஸுங்களும் நல்லா நடத்துகிறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதான் எனக்கு பிரியத்துக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்கூலை. மற்ற ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி சார் கிடைப்பாருன்னு கூட தெரில, பார்க்க முடியுமான்னு கூட தெரியல மற்ற ஸ்கூல்லலாம். அது
ஏன்னா அவர் எங்களுக்கு எந்த பீரியடாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எங்கள் இது இன்னும் டிசிப்ளினாக இருக்கணும், இந்த மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த லெசன்னாலும் நான் சொல்கிறேன், மிஸ்ஸிகிட்ட சொல்கிறேன், எந்த லெசன் நடத்துனாலும் சொல்லுங்கள், நான் மிஸ்ஸிகிட்ட சொல்லி நடத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிஸ்ஸுங்களும் என் பேர் லை நந்தினி. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூலை விட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த மிஸ்ஸுங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஏன் பிடிக்கும் கேட்டாங்க, ஒரு காரணம் சொல்லு. ஏன் பிடி காரணம் எல்லாரும் எங்க கூட நல்லா பழகுவாங்க, அடிக்கலாம் மாட்டாங்க, அன்பா சொல்லி தருவாங்க. சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பி மகிழினி. நான் இங்கே வந்து 5 வருஷமாக படிக்கிறேன், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பிடிக்கும். மிஸ்ஸு வந்து அன்பாக அம்மா மாதிரி சொல்லி தருவாங்க, அடிக்க மாட்டாங்க, புரிகிற மாதிரி சொல்லி தருவாங்க, அதனால் மிஸ்ஸையும் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸு வந்து ஜாலியாக பழகுவாங்க, சண்டை அப்படின்னா கூட 2வது வாட்டி வந்து பழகுவாங்க, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் எல்லாருமே. வடசென்னை 1000 நாள் என்ற அமைப்பில் தொடர்ச்சியாக இன்று கடம்ப மரத்தை திரு சக்திவேலையா பேராசிரியர் மற்றும் இன்பராஜ் இருவருடைய பிறந்த நாளுக்கு அத்திக்குழு சார்பாக சிறப்பான ஒரு மரக்கன்று நடப்பட்டது. உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் இவர்களுக்கு அன்போடு தெரிவிக்குவார். மகோகனி மரம் எல்லாருக்கும் கை வணக்கம். மகாத்மா காந்தி சேனல். இவர் தான் எங்கள் HM சார். வந்து நாங்கள் மணலிலேருந்து பேசுகிறேன். என் பேர் மகிழடி. ஸ்கூல் நேம் வந்து மகாத்மா காந்தி மெமோரியல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். மிஸ் பண்ண நான் மிஸ் பண்ணடா தங்கம், ஒன்னு எங்கடா மிஸ் பண்ணுவேன் நான். சார், எங்கள் சார் பேர் சக்திவேலையா. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா க்ளோஸ்லியாக வந்து பழகுவார். இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு ரொம்ப நாள் என் மனசில் இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் எம்ஜிஎம் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய பேர் வந்து மித்ரா ஸ்ரீ. மணலியில் இருக்கின்ற ஸ்கூலு. நான் வந்து எங்கள் சாரை பற்றி ரொம்ப பர்சனலாக பேசணும் நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். ஸோ அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூலை பார்த்தா நான் ரொம்ப லைக் பண்ணி சேர்ந்தது தான் இந்த எம்ஜிஎம் ஸ்கூலு. ஸோ எனக்கு அன்பாக இந்த ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ட்ரிக்ட் இல்லாமல் மிஸ்ஸுங்க எல்லோரும் சேர்ந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் சார் மாதிரி நான் எந்த ஸ்கூலில் பார்த்தாலும் எனக்கு சார் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு க்ளோஸாக எங்கள் கூட இருந்தார் சாரு. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகணும் நாங்கள் சார் எல்லாமே. எங்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும் சாரு. இந்த உமன்ஸ் டே கூட எங்களுக்கு கிரீடெல்லாம் வச்சு அழகாக பிரின்சஸ் லிப்லாம் கொடுத்து ஜாலியாக இருந்துச்சு உமன்ஸ் டேவே. எங்கள் சார் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலகலன்ட்டு பேசினாங்க உமன்ஸ் டேக்கு. எங்கள் ஸ்கூலில் ஏதோ ஒரு செலப்ரேஷன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எங்கள் சார் மூஞ்சில் அவ்வளோ ஒரு ஸ்மைல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். எவ்வளோ ஒரு சந்தோஷமோ நான் அவ்வளோ. இந்த ஸ்கூலில் வந்து சார் வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து இம்ப்ரூவ் ஆகி தான் வெளியே வேறு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய பேர்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க இன்னும் நல்லா எங்களை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க பேசுறதுலாம் எங்கள் மனசில் பதியும். அது அவங்க பேசுறது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதை வச்சு நாங்கள் வேறு ஸ்கூல் போயிட்டு நல்லா படித்து வரணுன்றது தான் எங்கள் சாரோட ஆசை. நாங்கள் படித்து பெரியாலாம் வந்தால் எங்கள் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை இப்போ கூட ஆனுவல் டேக்கு பிடி சொல்லித்தராங்க, கராத்தே அந்த மாதிரி சொல்லித்தராங்க. சக்திவேல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா சிரித்து பேசுவாங்க. படிக்கலன்னா மட்டும் கொஞ்சம் கோவப்படுவாங்க. ப்ளஸ் சொல்ல போது சக்திவேல் சார் தான். அவங்க வந்து அப்பா மாதிரி அவங்களும் ப்ளஸ்.
சக்திவேல் சாரை பற்றி தான் பேச போகிறேன். அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எங்களுக்கு அப்பா மாதிரி, அதனால அவங்களும் பேசுகிறேன். சக்திவேல் சார் பற்றி தான் பேச போகிறேன். இப்போ எங்கள் ஸ்கூலில் இருந்தால் கூட இப்போ வேறு ஸ்கூலில் சார் வந்து கிளாஸ் சந்தோஷமாக பேச மாட்டார். இந்த கை தட்டுங்க ஒன்று பண்ணுங்க. கொஞ்சம் வேலை விட்டு ஐயோ ஒன்றுன்னா பண்ணுங்க. அடுத்து கீழே வைக்கிறாங்க இங்கே. அடுத்து கீழே வைங்க அவங்களுக்கு. கை தட்டுங்களா இங்கே பாருங்க. இது கட்டாக வைக்கிறாங்க. ஓகே நீங்கள் இங்கே பாருங்க. அம்மா இங்கே பாருங்க. நீங்கள் கொடுக்குற மாதிரி நில்லுங்க. யோகா இங்கே பாருமா. இங்கே பாருங்க. ஓகே ஓகே வெரி குட். அவங்க எல்லாருக்கும் போட்ட உடனே ஸ்வேதாக்கு அந்த குயின் இது போட்டு சென்டர் நிக்க வச்சு பக்கத்துல சார் வீடியோ சார். அப்படியே அதை கட்சி மாட்டோம். நாங்க எவ்வளவோ அனுபவப்பட்டு அந்த வடிவேல் மேல இருக்கிறோம். கொஞ்சம் தள்ளிங்க. ஸ்மைல் பண்ணுமா பாப்பா. இங்கே பாருங்க. ரொம்ப அவசியம் இல்லை. இருமா யோகா ஒரு நிமிஷம் நில்ற. நீங்கள் கொடுங்க.
ஆளு கிளாஸ் மிஸ் கொடுங்க. அதே மாதிரி அதே பாருங்கம்மா, அதே மாதிரி அவங்களுக்கு போட்டு கொடுங்க கிளாஸ். அவங்களுக்கு இந்த கலர் மிஸ் இது பண்ணுங்க. அவளுக்கு தான் சும்மா இது ஒட்டினா போதும். எப்படி சொல்லுங்க? ரிப்பன் மாட்டேன். இந்தாங்க ஓகே. ஏறிங்க பார்த்து கூட. போட்டோ எடுப்பா அப்படியே.